வணக்கம் சார். வணக்கம். நவம்பர் மாசம் வந்து மார்க்கெட் 10-11% டவுன்ல இருந்தத பார்க்க முடிஞ்சது. டிசம்பர்ல வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுனாங்க. அதே நேரத்தில இன்னொரு வெர்ஷனும் இருந்தது. டிசம்பர்லயும் ஒரு 10% மார்க்கெட் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. பட் லாஸ்ட் 4 டேஸா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் மூவ் ஆகாம அப்படியே ஸ்டாக்னேட்டா இருக்கிற மாரியான ஒரு தோற்றம் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி சார் இருக்கும்? 2 காரணம் இருக்கு. மார்க்கெட் இந்த 4 நாளா ஸ்டாக்னன்ட்டா இருக்கிறதுக்கு. ஒண்ணு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்னொன்னு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இப்போ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அது அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன். அவங்களோட அக்கவுண்டிங் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் டூ டிசம்பர் தான். இந்த இந்த மாசம் எண்ட் ஆஃப் இந்த மாசம் அதாவது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இந்த 15க்குள்ளார எல்லா அக்கவுண்ட்ஸையும் அவங்க க்ளோஸ் பண்ணி, யார் யாருக்கு ப்ராஃபிட் இஷ்யூ பண்ணணுமோ, அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இருக்காது ஃப்ரம் எஃப்ஐஎஸ் சைட். எல்லாருமே தே வில் பி ஆன் வெக்கேஷன். ஸோ உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்டு வர்றது நின்றுடும். ஸோ ஃபாரின்லேருந்து ஃபண்டு வர்றது நின்றுடுச்சுன்னா, இங்கே இங்கே வாங்குறதும் நின்றுடும். இங்கே வாங்குறது நின்றுச்சுன்னா மார்க்கெட்டும் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இப்போது ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இத்தனை நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ரிசர்வ் பேங்க்கில் வட்டியை வந்து அட்லீஸ்ட் ஒரு 0.25% குறைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். கார்பரேட்ஸ்க்கு கம்மியான விலையில் லோன் கிடைக்கும். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ பேங்க்னா பேங்க் நிஃப்டி ஏறும். கார்பரேட்ஸ்னால் நிறைய கார்பரேட்ஸ்க்கான இதுவும் ஏறும். அதாவது வட்டி அவங்களுக்கு செலவு குறைஞ்சதுன்னா ரெவன்யூ ஏறுங்கிறதுனால அதுவும் இருந்தது. ஸோ இந்த லாஸ்ட்டாக அந்த ஃப்ரைடே வந்த ரிசர்வ் பேங்க் அறிக்கையில் நாங்கள் வந்து ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஸோ சிஆர்ஆர் மட்டும் குறைச்சிருக்காங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ குறைஞ்சதுனால பேங்க்ஸ் கையில் காசு அதிகமாக தான் வரும். சந்தையை பொறுத்த வரைக்கும் மக்கள் கையில் பணம் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ மக்கள் கையில் பணம் போய் சேர்ந்தாதான் எஃப்ஐஎஸ் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனால் மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸும் இல்லை, ரீட்டைலும் இல்லை. இதனால தான் சந்தை வந்து அப்படியே ஃப்ளாட்டாக நிற்குது. சார், இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. திருப்பி வந்து அவங்க எப்போ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? மேபி ஜனவரி, பிப்ரவரியில் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான சூழல் இருக்குது. ஸோ ஜனவரி 15லேருந்து தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜனவரி 2ஆம் தேதி வேலையை ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதத்துக்கான இந்த வருஷத்துக்கான ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் கிளைண்ட்டுக்கான ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஒரு 15 நாள் இல்லாட்டி ஜனவரி 30ன்னு வச்சுப்போம். ஸோ பிப்ரவரி 1லேருந்து தான் எஃப்ஐஎஸ் எல்லாம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ பிப்ரவரியில் வந்து நமக்கு பட்ஜெட்டுன்றது இருக்கும். பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்புகள் வரும். அதனாலலாம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே? அதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் தான். இப்போதைக்கு பட்ஜெட் அப்படின்னும் போது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே இப்போ நடந்துடுது. ஸோ எஃப்ஐஐஸும் அதே மாதிரி தே வில் வெயிட் அன்டில் த பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை பொறுத்து கார்பரேட்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, எந்தெந்த செக்டார்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ மக்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க மாற்றுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றின பிறகு தான் அவங்க மார்க்கெட்டுக்கு உள்ளாரே நுழைவாங்க. ஸோ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கு அந்த பட்ஜெட் முடிஞ்சு ஒரு கிளாரிட்டி வந்த பிறகு எஃப்ஐஎஸ் எல்லாம் உள்ளார நுழையிறத பார்க்கலாம். சார், இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு 2019ல் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் எல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூம்ன்றது மார்க்கெட்டில் இருந்தது. ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது ஸ்மால் கேப்பில் நம்ம பார்க்க முடிஞ்சது, மிட் கேப்லையும் பார்க்க முடிஞ்சது. அப்படின்றப்ப அதே மாதிரியான ஒரு சிமிலரான ஒரு ட்ரெண்டு இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்க முடியுமா? இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு 20%, 30%லாம் வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடைச்சது ரிட்டர்னா. இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் அதே மாதிரியான ரிட்டர்னை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இன்வெஸ்டர்ஸ்? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் இஸ் ஓவர் ப்ரைஸ்ட். ஸோ மார்க்கெட் இறங்குனதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே அந்த ஓவர் ப்ரைஸிங் தான். அதாவது ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ப்ரைஸ் டு புக் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இந்த ரேஷியோக்கும் மார்க்கெட்டில் உள்ள விலைக்கும் ஓரளவுக்கு தான் வித்தியாசம் இருக்கணும். எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கிற ரேட் அதிகமாக இருக்கும். ஓரளவு வித்தியாசத்தை தாண்டி, அந்த ஸ்டாண்டர்ட் வித்தியாசத்தை தாண்டி மார்க்கெட்டோட ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓவர் வேல்யூடு. ஸோ ஓவர் வேல்யூட்னா என்ன நடக்கும்? நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஓகே, இது நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். பட் கார்பரேட்ஸுக்கு, எஃப்ஐஐஸ்க்கு
சரி இது ஓவர் வேல்யூடு, இப்போ விற்றா தான் நல்லது, ஓகேவா, இப்போ விற்றா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அங்கே விற்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு 10,000 கோடி 15,000 கோடி மார்க்கெட்லேருந்து போகும்போது என்ன நடக்கும், மார்க்கெட்டு இறங்கும். ஐயோ மார்க்கெட்டு இறங்குதே அப்படிங்கிறத பார்த்துட்டு இவ்வளோ லாபம் வந்துருச்சே நமக்கு, இப்போ மார்க்கெட் இறங்குதே, நாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரீட்டெயிலும் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ 2 சைட்லேருந்தும் அவங்க விற்க ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் கண்டிப்பாக இறங்க தான் செய்யும். ஸோ அது இறங்கி அந்த ஸ்டாண்டர்ட் கேப்புக்குள்ளார அது வந்த பிறகு தான் எஃப்ஐஎஸ் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வாங்க, டிஏஎஸ் வாங்க, அந்த மார்க்கெட் ஏற, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் வரும். ஸோ மார்க்கெட் எப்போவுமே ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்காது, இறங்கிட்டேவும் இருக்காது, ஏறிக்கிட்டேவும் இருக்காது. ஸோ இப்போ வந்து ஸ்டாக்னன்ட் ஃபேஸ், அதாவது இன்டிசிஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராலையுமே எந்த முடிவுமே எடுக்க முடியல. ஸோ பட்ஜெட் வரைக்கும், பட்ஜெட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். இன்றைக்கி 200 பாயிண்ட் ஏறிச்சா, நாளைக்கு 200 பாயிண்ட் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு கிளாரிட்டி கிடைச்ச பிறகு மார்க்கெட் ஏறும். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, பட் ஸ்டாண்டர்டாக ஏறிக்கிட்டே இருக்காது. ஸோ அந்த அந்த இறக்கம், ஒரு சப்போர்ட் லெவல், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதெல்லாம் ஃபார்ம் ஆகிக்கிட்டே போகிறது தான் மார்க்கெட்டுக்கு ஹெல்த்தி, அதாவது நல்லது மார்க்கெட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலோ ரெசிஸ்டன்ஸ் லெவலோ ஃபார்ம் ஆனால் தான் மார்க்கெட்டுக்கு நல்லது. அது இல்லாமல் ஏறிக்கிட்டே போச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப கெட்டது. சார் இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸி பண்ண முடியல, ஒரு மார்க்கெட் வந்து மார்க்கெட்டுக்கு முன்னாடி இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது இல்லை அப்படின்றத வந்து பொதுவாக வந்து ஃபோர்ஸி பண்ணுவாங்க. எந்த செக்டரில் நம்ம ஒர்க் பண்ணாலும் இந்த ஒரு வருடத்துக்கான ஒரு ஃபோர்ஸி பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் முடியுமா? அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து அடுத்த ஒரு 1 இயருக்கு ஏதாவது ஒரு பெரிய சேலஞ்சஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? ஒரு அபாயம் ஏதாவது பார்க்க முடியுதா? பெரிய சேலஞ்சு அபாயம்னு பார்த்தீங்கன்னா இப்போவே இருக்குது. ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை அவங்க 5.1% வைக்கிறேன்னு சொன்னாங்க. பட் அவங்களால 4.9% தான் அச்சீவ் பண்ணவே முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் இயரு இந்த டார்கெட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பட்ஜெட்டில் அவங்க காமிச்சாகணும். அதை காமிக்கிறதுக்கு இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெண்டிங்கை வந்து ஃபுல்லாகவே நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ ஸ்பெண்டிங்கை நிறுத்திட்டு அதுக்கு உண்டான காசை அவங்க அக்யூமுலேட் பண்ணி வச்சாதான் நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்டில் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்னு சொன்னோமே, நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது அபாயம் நம்பர் 1. ரெண்டாவது, ப்ரைவேட் செக்டர் ஸ்பெண்டிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லைக் ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, ஃப்ளைஓவர்ஸ் இதெல்லாம் வந்து பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற முறையில் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு கேரண்டி மாதிரி தருவாங்க, இந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு லெட்டரை வச்சு அந்த நிறுவனம் பேங்க்கில் போய் கடன் வாங்குவாங்க. இப்போது நேஷனலைஸ் பேங்க்ஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது வச்சுருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீ எங்கேருந்து வேணால் வாங்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நேஷனலைஸ் பேங்க்னா கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்னு அர்த்தம். இப்போ எங்கே வேணால் வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே ப்ரைவேட் பேங்க்ஸை நாடி போயிட்டாங்க. நேஷனலைஸ் பேங்க்ஸ் கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியல. வருஷம் அவங்களுடைய பணம் இன்ஃப்ளேஷன் எவ்வளவோ அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது 2 தான் பெரிய அபாயம், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் ப்ரைவேட் ஸ்பெண்டிங். இப்போ ப்ரைவேட் ஸ்பெண்டிங்லேயும் கவர்மெண்ட்ஸ்லேருந்து அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வராததுனால இந்த ஸ்பெண்டிங்கும் அவங்களால செய்ய முடியல. எந்த ப்ராஜெக்ட்ஸையும் அவங்க எடுக்க முடியல. இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் அவங்க லோன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை அவங்க எந்த அளவுக்கு காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அண்ட் ரெண்டாவது பணவீக்கத்தை எந்த அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது February 1st வீக் வர்ற ஆர்பிஐ பாலிசியில் நமக்கு தெரியும். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அண்ட் தென் பப்ளிக் செக்டருக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ நெக்ஸ்ட் 1 இயர் மார்க்கெட் வந்து ஏறுமா இல்லை இறங்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சார் இப்போ ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா 2 செக்டர் வந்து ரொம்ப தீவிரமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பேசப்பட்டது. ஒன்று வந்து டிஃபென்ஸ், இன்னொன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
இப்ப இந்த 2 செக்டர்ல இருக்கக்கூடிய நெறைய பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணாமயே இருக்காங்களே என்ன காரணம்? இப்போ டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தி. ஓகே. அதர் தேன் ஆவடியில செய்ற டேங்க்ஸ். அத தவிர உள்நாட்ல வேற எதையும் உற்பத்தி ஆகுற மாரி தெரியல. ஓகே. ஒரு ஒரு மிக பெரும் நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் குடுத்தாங்க. அந்த நிறுவனம் இன்னைய வரைக்கும் பேப்பர்ல தான் அது இருக்கு. அந்த நிறுவனத்திலயும் புரொடக்ஷன் ஆரம்பிக்கல. ஸோ இந்த மாரி என்ன ஆச்சுன்னா, இட்ஸ் ஆர்ட்டிஃபிஷியலி பம்ப்ட் அப். அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் ஆர்ட்டிஃபிஷியலா அவங்க ஏத்தி விட்டாங்க. ஸோ அது ஏத்தி ஒரு நேரத்தில எல்லாருமே வித்துட்டு, யார் ஏத்துனாங்களோ அவங்க வித்துட்டு காச வெளிய எடுக்கும் பொழுது ரீட்டெயிலர்ஸ் அதில மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எப்போ புரொடக்ஷன் ஆரம்பிக்குதோ, இந்தியாவுல தேஜஸ் விமானமோ, இல்லாட்டி டேங்க்ஸோ, இல்லாட்டி குண்டுகள், இல்ல மிசைல்கள் இந்த மாரி புரொடக்ஷன் நெறைய நடந்து, இத நாம வெளிநாட்டுக்கு எப்ப விக்கிறோமோ, அப்பதான் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கான வேல்யூவேஷன் இருக்கும். அதாவது எந்த நிறுவனமாக இருந்தாலும், போத் பப்ளிக் ஆர் பிரைவேட் அவங்க லாபம் சம்பாரிக்கணும். ஓகே. இப்போ ஆவடியில டேங்க் செய்றாங்க. இந்த இந்த டேங்க் வந்து நெறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. இப்போ அதே மாரி தேஜஸ் விமானம், அந்த விமானமும் நெறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகணும். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் தேர். இந்த நாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, அந்த நாட்டிலேருந்து கேட்டிருக்காங்கங்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஃபைனலைஸ்ட் யெட். இது எல்லாமே வெறும் வாய் பேச்சு, வாய் வீச்சுல தான் இன்னைக்கு வரைக்கும். ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டுட்டு, கரெக்ட்டா ஏறுன நேரத்தில விலகிட்டாங்க. அத வச்சு ரீட்டெயிலர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஏத்துனதுல நெறைய பங்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். யார் யார் யூடியூப்லலாம் டிஃபென்ஸ் ஸ்டாக் வாங்குங்க, டிஃபென்ஸ் ஸ்டாக் வாங்குங்கன்னு சொல்லி எல்லாருமே லாஸ்ட்டா அஃபெக்ட் ஆனது மக்கள். 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நெறைய ஸ்பெண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 4.9% நின்னதுனால, அது என்னாச்சு? அந்த ஸ்பெண்டிங்கும் நின்னுடுச்சு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்பெண்டிங் நெறைய இருக்கு. ஸோ அதனால லாபம் பார்க்கலான்னு ஏறுன ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப ஸ்பெண்டிங் எல்லாம் நின்னதும் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்ம பங்குச்சந்தையில முதலீடு பண்ணலாமா? இல்ல பட்ஜெட்ட பார்த்துட்டு தான் நம்ம முதலீடு பண்றது அப்படின்றது ஒரு சிறந்த முடிவா இருக்கும்? எஸ்ஐபி போடுறவங்க தாராளமா போடலாம். லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் தாராளமா இப்பயே வாங்கலாம். ஸோ மார்க்கெட் ஹஸ் பீன் அந்த பிரைசிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இப்ப அக்காமடேட் ஆயிடுச்சு. நாளைக்கு பட்ஜெட் எப்படி வருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இட் மைட் பி பாசிட்டிவ் டு த மார்க்கெட் ஆர் இட் மைட் பி நெகட்டிவ். ஸோ அந்த பட்ஜெட் எப்படி வரும்னு தெரியாத நேரத்தில நம்ம காச கையில வச்சிருக்கிறது வேஸ்ட். ஸோ லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எஸ்ஐபி தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரேடர்ஸ் யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச். இப்ப இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ பத்தி பேசும்போது சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஐடி துறையில இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேங்கிங் செக்டர் எப்பயுமே வந்து எவர்கிரீன். அப்புறம் ஃபார்மா, தென் நீங்க வந்து எஃப்எம்சிஜி இதெல்லாமே வந்து எப்பயுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஒரு ஒரு ரிஸ்க் அதுல இருக்காது. வொலட்டாலிட்டி வந்து கம்மியா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? இப்போ ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே. ஃபார்மா, எஃப்எம்சிஜி, எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள், ஆயில், பெட்ரோல், டீசல் இதுக்கு எல்லாமே எவர்கிரீன். இதுக்கு எல்லாத்துக்குமே தேவைகள் எப்பவுமே இருக்கும். அதர் தேன் தட் மத்தது எல்லாமே அந்த பட்ஜெட்ட பொறுத்து தான், அந்த சீசனல பொறுத்து தான். இப்போ ஐடி செக்டார்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி அது வந்து இப்ப கிடைச்சிருக்கிற பொம்மை. இப்ப அத வச்சு விளையாடிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்தியாவுலன்னு பார்த்தீங்கன்னா, நாம ஸ்டில் வி ஆர் கன்சியூமர்ஸ். நாம வந்து ஆல்ரெடி யுஎஸ்லயோ, இல்ல யுகேலயோ, இல்ல வேற ஏதோ நாட்ல தயாரிச்ச ஒரு ஏஐ ப்ராடக்ட்ட நாம வந்து யூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர, நாமளா இங்க ஒரு ஏஐ ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணல. இந்த சோ கால் லார்ஜ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், விப்ரோவா இருக்கட்டும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், எல்லாருமே அந்த சர்வீஸ் மைண்ட் செட்லயே போயிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஏஐனால அடி வாங்குறது இந்த சர்வீஸ் மைண்ட் செட் கம்பெனிஸ் தான் அடி வாங்கும். ஏன்னா, இப்போ ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு போடணும்னா, நான் உனக்கு கேட்டேன்னா, அசால்ட்டா ஐ வாண்ட் டு கிரியேட் அ ப்ரோகிராம் சோ அண்ட் சோ அப்படின்னு சாட் ஜிபிடில அடிச்சேன்னா, வித்தின் 5 செகண்ட்ஸ் எனக்கு கோடிங் வந்துருது. வை டூ ஐ நீட் பீப்பிள், ரைட்?
ஸோ இந்த மாதிரி அந்த சர்வீஸ் பேஸ்டு நிறுவனங்கள் என்னைக்கு ப்ராடக்ட் பேஸ்டாக மாறுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சர்வீஸ் பேஸ்டுனா தெர் இஸ் ஆல்வேஸ் அ லிமிட். ஒன்று கிளைண்ட்ஸை ஏற்றலாம், அந்த கிளைண்ட்ஸை ஏற்றிட்டு வேல்யூ அடிஷன் தரேன்னு காஸ்ட் கட்டிங்னு ஒரு லெவலுக்கு தான் பண்ண முடியும். இப்போவே பிச்சைக்காரத்தனமாக தான் போயிட்டுருக்கு சம்பளமெல்லாம். ஓகே, இது எல்லாத்தையும் மாறி இவங்கெல்லாம் அதாவது புதுசாக யோசிச்சு இந்த கன்சியூமர் மைண்ட் செட்லேருந்து கிரியேட்டர் மைண்ட் செட்டுக்கு மாறினால் ஒழிய இந்தியாவில் ஐடிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஸ்டே அவுட் ஆஃப் ஐடி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.